விட்டு அடிச்சு விரட்டுதுன்னு சொல்றது. நெக்ஸ்ட் இதுல இவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. இதுல யாருன்னு பாத்தீங்கன்னா வெட்டினரி மைக்ரோபாலஜி, மெடிக்கல் காலேஜஸ், பயோடெக்னாலஜி, ஆயுர்வேத, எல்லாரும் வந்து எதை பத்தி பேசுறாங்க? இந்த எதிர்ப்பு, நோய் எதிர்ப்பு தன்மையை பத்தி. அதுல வந்து இது மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து உணவு உற்பத்தி, பால், முட்டை, இறைச்சி, இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நெக்ஸ்ட் நிறைய பேசுறாங்க. அதுல இந்த எத்னோ வெட்டினரி மெடிசனை வந்து இந்தியாவில் அரசு சார்ந்த பல நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த எத்னோ வெட்டினரி மெடிசனை 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா யாருக்குமே தெரியாது. இந்த 25 வருஷத்துல அதை கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அதனுடைய சிறப்புக்கு காரணம் இந்த மருத்துவம். நம்ம முயற்சி எடுத்திருக்கோம், அவ்வளவுதான். அடுத்து இதான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, மடி அம்மை. அந்த மேல வந்த காம்பு எப்படி இருக்கு? கரியான்னு சொல்லுவோம் தமிழ்ல, அப்படிதானே சொல்லுவோம். கரியா வெந்து கரியா இருக்குன்னு. கீழே எப்படி இருக்கு? பழம் இருக்கு. என்ன? சீரகம், வெந்தயம், பூண்டு, மஞ்சள், குப்பமேனி, வேப்பிலை, துளசி. திருநீச்சு பார்த்தா துளசி அரைச்சு போட்டா 3 நாள்ல எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? மருத்துவம் என்பது எல்லாருக்கும் எளிதில், அதான் ஒண்ணு ப்ளூ கலர்ல இருக்கிறது, எளிதில் கிடைப்பது. 2வது கட்டுப்படி ஆகிற விலையில எளிதில் கிடைப்பதுங்கிற ஒரு அர்த்தம் சொல்றேன். நான் மூலிகை மருத்துவம் ரொம்ப பெருசுன்னு நான் பேசுறேன். அவங்க வந்து கேட்குறாங்க, சார் மாட்டுக்கு மடி நோய் இருக்கு, நீங்கள் காலைல பஸ் எங்க பார்த்து சார் சொன்னார் 4:30 மணிக்கெல்லாம் வருது சார். எந்த ஊருக்கு வருது? இளங்குடிக்கு வருது. அந்த பஸ்ஸுக்கு போங்க. அது போனோன்னு நேராக அப்படியே திருவண்ணாமலை போய் திருவண்ணாமலையிலேருந்து நாமக்கல் போங்க. நாமக்கல்லில் காலையில் ஒரு 8 மணிக்கு கொல்லிமலைக்கு ஒரு பஸ்ஸு போகும். அரப்பளேஸ் கோயிலில் போய் இறக்கி விட்ருவோம். அங்கேருந்து ஒரு 3 மைல் நடந்து போனீங்கன்னா அங்கே ஒரு குகை வரும். அங்கே ஒரு சாமியார் இருப்பார். அவர் தியானத்தில் இருந்தாருன்னு பேச மாட்டார். அவர் எப்போ முழிக்கிறா அவர்கிட்ட மருந்து வாங்கிட்டோம். அந்த மருந்து என்னைக்காவது வேலைக்கு ஆகுமாமா நமக்கு? மஞ்சள் வந்து எது நல்ல மஞ்சள்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மஞ்சள் பொடி இப்போ வந்து எவ்ரிதிங் ப்ராசஸ்ல தானே. ஜோரா கை தட்டுங்க. மஞ்சத்தூள் நீங்க நம்ம வீட்லயும் சரி, உங்க சமையலுக்கும் சரி, உங்க மாடுகளுக்கு, உங்களுக்கு வைத்தியத்துக்கு பண்றதுக்கு விரலி மஞ்சளை வாங்கி நீங்க அரைச்சிங்க. கஸ்தூரி மஞ்சள், விரலி மஞ்சளை வாங்கி அரைச்சிங்க. சார் அது சார் போன வருஷம் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மஞ்சள் வந்து தடை பண்ணிட்டாங்க சார். அந்த விரலி மஞ்சள் ஈரோடு தான் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. அதையே தடை பண்ணிட்டாங்க வங்க தேசத்துலலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? தடை பண்ணதுக்கான காரணம் அரசியலா என்னன்னு எனக்கு தெரியல. கெமிக்கல்ஸ் வந்து மஞ்சள்ல வந்து பெருசா பயன்படுத்த வேண்டிய அவசியம். அந்த மஞ்சளுக்கே பூச்சி மருந்து போட்டிருக்காங்க. இல்ல, அது ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, ஓட்ட விழுவாம இருக்கிறதுக்கு ஒரு வாலடைல் பெஸ்டிசைடு வைப்பாங்க. அது வந்து அங்க வேலை செய்யறவங்க வந்து அதை கவனமா வைக்க தப்பு தான் அது. ஆனா இவ்வளவு பெரிய முதல்ல போட்டு வாங்கி வச்சிருக்கோம் குடவுன்ல ஒரு வாலடைல் காம்பவுண்ட் வைக்கும்போது அங்க பறக்கிற அந்த பூச்சிகளை அது கட்டுப்படுத்தும். மஞ்சள்ல கெமிக்கல் அடிக்க மாட்டாங்க, அடிக்க முடியாத, கட்டுப்படி ஆகாது அவங்களுக்கு. அது வந்து டெஸ்ட் பண்ணும்போது அதனுடைய ரெசிடியூ லெவல் கூட இருக்கும். இன்னொன்று, ஒரு நாட்டுக்குடைய பிரச்சனையில வந்து அவங்க வந்து அதை தடை பண்றதுக்கு இது ஆரம்பத்தில் நினைச்சு பார்த்தீங்கன்னா இது பின்புலம் பெரிய அரசியல் இருக்குது. மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு அதை தேய்ச்சி அதுக்கப்புறம் மருத்துவத்துக்கு பயன்படுத்துவோம். அதனால பெரும்பாலும் நமக்கு ஒன்று, நீங்கள் கொண்டு வந்து சுண்ணாம்பு தண்ணியில் ஊற போட்டு எடுத்து காய வச்சுட்டு தோலை தேய்ச்சிட்டு உங்க சமையலுக்கு பயன்படுத்துங்க. மாட்டுக்கு வெளியில அரைச்சி போடுறதுக்கு அதை அப்படியே மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சு. சீரகம், வெந்தயம், பூண்டு, திருநீற்று பச்சிலை, துளசி, வெற்றிலை, மிளகு, வெற்றிலை இல்லை, வெற்றிலை, மிளகு, வேப்பங்குழுந்து, குப்பைமேனி, திருநீற்று பச்சிலை அல்லது துளசி, அதை அரைச்சி வெண்ணெயில குழப்பி மடியில தடவணும். அதாவது வந்து அதான் ஆக்சசிபிலிட்டினா உங்களுக்கு எளிதில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நான் சொல்ற எல்லா பொருளும் உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற பொருளாக தான் இருக்கும். நீங்கள் பூரா பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டிங்கிறது கட்டுப்படி ஆகிற மாதிரி இருக்கணும். 3வது தான் ரொம்ப முக்கியம். என்ன சொன்னேன்? இந்த மருந்து கொடுத்தால் இந்த வேலை நடக்கும்னா 100க்கு 90, 80லேருந்து 90%, 10க்கு 8 மாடு 9 மாடு அந்த வெற்றியை உங்களுக்கு கொடுக்கணும். அடுத்து மஞ்சள் வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க.
எதுமா? கஸ்தூரி இல்ல அதெல்லாம் இல்லம்மா. கஸ்தூரி மஞ்சள்லாம் வந்து முக அதுக்கு தான், வெறும் விரலி மஞ்சள், விரலி மஞ்சள் மட்டும்தான். அடுத்து நெக்ஸ்ட். இப்ப பாருங்க, ஒரு மருந்து பொருள் பயன்பாடு வந்து டாக்டரும், வெட்டினரி டாக்டர், இது ப்ளூ கலரு, இது வந்து மெடிக்கல் டாக்டர், எல்லாம் எங்க வருது திருப்பி? அவர் மாட்டுக்கு, அவர் மனுஷனுக்கு வைத்தியம் பண்றாரு, மீனுக்கு வைத்தியம் பண்றாங்க, இந்த பொருள் எல்லாத்தையும் போடுறாங்க, மாட்டுக்கு நாய்களுக்கு போடுறாங்க, எல்லாம் எங்க வருது கடைசியா? மண். பூமியை தாய்ங்கிறோம். இந்த பூமின்னு பேர் கேட்டதுமே ஒரு மாதிரி அதிருதா? அப்படி ஒரு அமைப்புக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்கல்ல. பூமிங்கிறது சித்த மருத்துவத்துல இப்படி ஒரு வகைப்பாடு உண்டு. பஞ்சபூதங்கள். உலகத்துல இருக்க உயிரினங்கள்ல இந்த கட்டை விரலை மற்ற விரலோட சேர்க்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது மனிதர்கள் மட்டும்தான். அப்போசிங் தம்புன்னுவாங்க. மற்ற விலங்கினங்கள்லாம் இப்படி வந்து இந்த கட்டை விரலை இப்படி மடக்க முடியாது. அதனாலதான் நம்ம கருவிகள் செய்வோம், ஆயுதங்கள் செய்வோம்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது அது ஒண்ணு. அப்படி கட்டை விரல் தான் பூமி. இது என்ன? பூமி. இது விசும்பு. விசும்புக்கு அர்த்தம் சொல்லணும்னா ஒரு நாள் வேணும் உங்களுக்கு. அதனால அதோட ஆகாயன்னு வச்சுக்கோ. நான் ஒரு 3 நாள் கேட்டிருக்கேன், அதனால உங்களுக்கு ஒரு நாள் நான் பேச முடியும் என்னால. அதுல இது என்னது? மிச்சம் என்ன இருக்கு? 3. காற்று, நெருப்பு. இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது, நான் சொல்ற மாதிரி சொல்லணும். காற்று, நெருப்பு, நீர். வாதம், பித்தம், கபம். வாதம்ங்கிறது காற்று, பித்தம்ங்கிறது நெருப்பு, கபம்ங்கிறது இது. இதை வச்சுட்டு ஒரு ஆளுக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னு 5 நிமிஷம் சொல்றதுக்கு ஒருத்தர் தஞ்சாவூர்ல இருக்காரு. அவர் பேர் புண்ணியமூர்த்தி. டபுள் ஆக்ட். நான் இல்ல, பார்த்தோன்னு சொல்லிடுவார். இப்படி இதுக்குள்ள அடக்கியிருக்கோம் நம்ம. இது அந்த 5 பஞ்சபூதத்தையும் நம்ம வந்து இப்போ கெடுக்கிறோம் செயற்கை முறையில. முன்ன கண்ணுக்கு வந்து ஒரு காம்பு. இண்டிவிஜுவலா கேட்கறதெல்லாம் நீங்க அப்புறமா என்கிட்ட பேசுங்க. ஏன்னா இது பார்க்கறதுல இந்த பயிற்சியினுடைய நோக்கம். ஆனா எல்லா நோய்களுக்கான மருத்துவம் உங்களுக்கு சொல்லி தரப்படும். அது ஒரு குழுவை அமைச்சு, இன்னைக்கு எல்லாம் அவர்கிட்ட நீங்க எல்லாரும் பேர் பதிவு பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் குழுவை அமைச்சு உங்களுக்கு அதை அந்த இந்த பகுதியில் உள்ளவங்க, வெளியில உள்ளவங்களை எல்லாம் என்னுடைய அலுவலகத்துல கோகுல் மூலமா பிரிச்சு உங்களுக்கு எல்லாம் கேள்வி கேட்கலாம், பதில் சொல்லலாம். அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறோம். அடுத்து இது பாருங்க, எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. மனிதன், விலங்குகள், நுண்ணுயிரிகள் எல்லாம் ஒண்ணுக்குள்ள அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. இது பாருங்க, இப்போ இல்ல என்ன இருக்கு? மண்ணு, நீர், காற்று, மனிதர்கள், விலங்குகள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சார்ந்து இருக்கா, தனித்தனியா இருக்கா? இப்ப நீங்க, நான் ஒரு ஆள் வந்து மாட்டுக்கு ஊசி போடுறதுனால என்ன வந்துடும் போதுன்னு நான் ஒரு வெட்டினரி டாக்டர் நினைச்சேன்னா எல்லாத்தையும் கெடுத்துரும். நான் மட்டும்தானே மாத்திரை சாப்பிட்றோன்னு சொல்லி என் வீட்டில் மட்டும் நான் வந்து சாக்கடையிலையும் சிங்க்லையும் கெமிக்கல் ஊத்துறேன்னு நீங்கள் நினச்சிங்க. நான் மட்டும்தான் வாஷிங் மிஷினில் இவ்வளோ ஊத்துறேன்னு நினச்சா எல்லாருடைய ஒட்டுமொத்த பங்களிப்பும் கடைசியாக என்ன ஒரு கெடுதலை உண்டு பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான படம் இது. அடுத்து இதுவும் அது சார்ந்தது தான். அதில் நிறையா நைட்ரஜன், கார்பன், இந்த சைக்கிள்லாம் வரும். இப்போ மனிதர்கள், விலங்கினங்கள் உருவானதுல எல்லாத்துக்கும் அடிப்படையா எல்லாத்து கூடயும் ஒரு தொடர்ந்து வரக்கூடியது நுண்ணுயிரிகள். நுண்ணுயிரிகள் இல்லாம எதுவுமே இல்ல. ஒரு கேள்வி, அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சுங்க. உங்க பிள்ளைகளுக்கோ, உங்க பேர பிள்ளைகளுக்கோ, இல்ல உங்க கொள்ளு பேர பிள்ளைகளுக்கோ பட்டாம்பூச்சியை பறக்க வச்சு காமிக்க போறீங்களா, அட்டையில குண்டூசியில கொத்தி வச்சு காமிக்க போறீங்களா? அது பறக்கணும்னா சுற்றுச்சூழல் என் பங்குக்கு மாடு வளர்க்குற நான் என்ன பண்ணணும்னு நீங்க யோசிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இது வந்து நான் மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் இயற்கை வேளாண்மை. ஸோ இயற்கை வேளாண்மை பண்றவங்க மாடு வச்சுக்கணும். மாட்டுக்கு இந்த மூலிகை மருத்துவத்தை பயன்படுத்தினீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம இந்த உலகத்துல நம்புறீங்களா? பட்டாம்பூச்சி இல்லைன்னா என்ன சார்? நான்லாம் ஏஐல அப்படியே எங்க வீட்டுல அப்படியே ஒரு ப்ரொஜெக்டரை வச்சு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி என் பிள்ளைங்க காமிச்சாலும் திறமையா பேசலாம். பட்டாம்பூச்சி இல்லைன்னா ஒரு 200 வகையான செடிகள் பூக்காது, காய்க்காது. சின்ன சின்ன பூச்சிகள் இல்லாம போச்சுன்னா
சோளம், கம்பு, அரிசி, கோதுமை, இந்த 4 பயிர் தவிர வேற எந்த பயிரும் காற்றினால மகரந்த சேர்க்கை நடக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு உயிரினம் தேவை. அந்த பூச்சிகள், குருவிகள், சின்ன சின்ன வண்டுகள், கொசுக்கள் முதற்கொண்டுக்கு ஒரு நம்மகிட்ட இருக்க 4-5 கொசு நோய் பரப்பதை தவிர அதுக்கு இல்லாமல் ஒரு 120 வகையான கொசுக்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் கூட இந்த மகரந்த சேர்க்கை பண்ணுது. இந்த பட்டாம்பூச்சி போன்ற, தேனீக்கள் போன்ற பூச்சி இனங்கள், அதுக்கு பேர் இன்செக்ட்ஸ், அதெல்லாம் இல்லாம போச்சுன்னா உலகத்துல எந்த பயிரும் விளையாது. தக்காளி இல்லாம, சாக்லேட் இல்லாம, இந்த மாதிரி நமக்கு ஊட்டச்சத்து தரக்கூடிய எத்தனையோ வகையான பயிர்கள் எதுவுமே வராது. இது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். இதை எப்படியெல்லாம் இழந்திருக்கோங்கிறதுக்கான இதெல்லாம் பேசினா ஒவ்வொன்றும் அவ்வளவு பெரிய, அதாவது நான் வந்து உங்களுக்கு செய்தியாகவும் சொல்லணும், உங்களுடைய மனசுக்குள்ளேயே இதை புகுத்த வைக்கணுங்கிறதுனால நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். இது இங்கே தான் இருக்குது. பூமியில் வந்து இந்த கருத்துக்களை எடுத்து அவங்க நிறையா படங்கள்லாம் வச்சுருக்காங்க. அது வரக்கூடிய பயிற்சிகளில் இந்த கருத்துக்களை ஒன்னொன்னையும் ஒரு இதாக கொடுக்கணும்னு பார்த்து சார் நான் கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இதே தான், இந்த மண், வேறு எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று. இப்போ நீங்கள் ஒரு செடி போடுறீங்கல்ல, ஒரு விதை போடுறீங்க, ஒரு செடி முளைக்குது. அந்த செடி சத்தை எப்படி எடுக்குது தெரியுமா? அதுக்கு வேணுங்கிற சத்தெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? வேறு நுண்ணுயிர் மூலியமா தான் சார். வேரெல்லாம் உறிஞ்சிறதுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் வேலையே இல்லை. நுண்ணுயிரிகள் தான். மைக்ரோ பயோம்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து இப்போ மந்திர வார்த்தை. எங்க ரொம்ப நுட்பமான அறிவியல் ஆராய்ச்சியில் இது ஏன் சார் இவ்வளோ நாள் பேசலை? எங்கள் ஆளுக்கு எல்லாருக்குமே தெரியுமா சார், மண் தாய், மண்ணில் உயிர் இருக்குன்னு நாங்கள் தான் அந்த காலத்துலேருந்து அடித்து சொல்லிக்கிட்டே இருக்குமே. நம்முடைய அறிவு ஒரு ஒரு புரிதலான அறிவு. அவர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு திரும்ப எங்கே வந்திருக்காங்க? நம்ம இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால நுண்ணுயிர்கள் இல்லாமல் எந்த உங்கள் என்பிகே இருக்கு இல்லையா, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பு எதுவுமே வந்து எடுக்க முடியாது. எந்த வேரும் எடுக்காது நுண்ணுயிர்கள் இருந்தால் தான். அதனால தான் அப்பப்போ 2 வார்த்தையை சொல்லுவாங்க. என்னது? அசோஸ்பைரிலம், பாக்டீரியா இருக்கா? லேசா ஒரு அடையாளம். ஆனால் அதுக்கு உள்ளார அவ்வளோ பெரிய உலகம் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர முடியாதுனால 2 உங்களுக்கு அடையாளத்துக்கு காமிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட், இந்த உலகத்துல எல்லாமே நுண்ணுயிர்கள் நம்பி தான் இருக்குது. நீங்க யாராவது எனக்கு வந்து கையை நான் சுத்தமா வச்சுக்குவேன், 3 தடவை சோப்பு போட்டு 3/4 மணி நேரம் ஊற வச்சு குளிப்பெல்லாம் உங்களுக்கு இந்த உலகம் உங்களுக்கு இல்லை. நீங்க எங்கேயாவது சந்திர மண்டலத்துக்கு போய் தனியா ஒரு கூண்டு கட்டி இருந்துக்கலாம். நெக்ஸ்ட், குழந்தை எப்படி விளையாடுதுன்னா சுத்தமா இருக்கணும் தான், ஆனா விளையாடாமையே இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியே வராது. இது கொஞ்சம் மன்னிச்சுங்க, எனக்கு அது நெட்ல வேற படம் இல்லை. உங்க அழகான பெண்கள் முகமே இவ்வளவு நுண்ணுயிர்கள் இருந்தா எங்க முகம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துங்க. எங்க பார்த்தாலும் இருக்கு. முகம், கை, காலு, பேச்சு, எல்லா இடத்துலயும் என்ன இருக்கு? அதான் உலகம். நம்மெல்லாம் அது கூட நம்மள அது வாழ வைக்குது. வாழ வைக்குதா இல்லையாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். நெக்ஸ்ட் 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 இதெல்லாம் வந்து வெட்டினரியன்ஸ்க்காக சொல்லு. நெக்ஸ்ட் நிறைய போயிட்டே இருக்கும். நம்ம இடத்துக்கு வந்துடுவோம் வாங்க. நான் அந்த இது இன்னும் அடுத்து எப்படியெல்லாம் வேலை செய்யுது, என்னெல்லாம் நடக்குதுங்கிறதெல்லாம் சொல்கிறோம். இன்னும் வாங்க இன்னும் வந்துடு. நெக்ஸ்ட் இதுலேருந்து தான் நம்ம இது அதுக்கு முன்னாடி போங்க. இந்த கை இருக்கு இல்லையா, மடி தடவுது இல்லை, இது கடவுளின் கைன்னு நான் சொல்கிறேன். 2016ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதின்னு நினைக்கிறேன், சாபர் குஜராத் மாநிலத்தில் முதலாக ஒரு மாட்டுக்கு நான் என் கையால் தடவுனது. என்டிடிபி இந்த கடந்த 9 ஆண்டுகளா எந்த சர்வதேச கூட்டத்தில் போனாலும் அதில் ஒரு எத்தனோ வெட்டினரி மெடிசன் சொல்லி மரபு வழி மூது அந்த கை தான் அதில் இருக்கும். யாரெல்லாம் அரைச்சு மடியில தடவுறீங்களோ உங்க கையெல்லாம் என்ன? கடவுளின் கை. இது ஒரு அடையாளம். இந்த பாரம்பரிய மருத்துவத்தினுடைய அடையாளம். இது எனக்கோ நிறுவனத்துக்கோ யாருக்கும் தனியாக சொந்தம் கொண்டாடுற விஷயமே இல்லை. என்னென்ன மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு தான் அந்த ஒரிஜினல் படம். அது 25 மே 2016 இந்த நிகழ்ச்சி நடந்ததுலேருந்து இது எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் பயணிச்சிருக்கோங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட், மடி நோய்க்கான மருத்துவம் இப்படி தான் இருக்கும். நேரம் அரைச்சி வரும்போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்படியெல்லாம் நான் வந்து இது வந்து சதுரகிரி.
இது வந்து ஒரு மேய்ச்சல் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து 40 வருஷமா வீட்டுக்கே போறதில்ல. அமாவாசைக்கு அமாவாசை வீட்டுக்கு போவாராம். ஸோ அப்படியெல்லாம் அவர் வந்து இந்த நம்முடைய கால்நடை இனங்களை பாதுகாத்து வருகிறார்கள், இன்னமும் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் நம்ம நினைவில் கொண்டு இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு வந்து உலகளாவிய மேய்ச்சல் சமூகத்தினுடைய ஆண்டு. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பாஸ்டோரலிசம் அண்ட் ரேஞ்ச் லேண்ட் சொல்றாங்க. ஸோ மேய்ச்சல் சமூகத்துக்கான ஆண்டு. அவங்க தான் வந்து நம்முடைய மாடுகளுடைய அந்த தனித்தன்மையை பாதுகாத்து வருகிறார். நம்ம 2 மாடு வச்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சங்கடப்படுறோம். 200 மாட்டை போட்டு எங்க படுத்திருக்காங்க? வானமே கூரை, பூமியே படுக்கை. ஆனா அவங்களையும் நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். அதுல ஒருத்தர் அவர். இப்படியெல்லாம் நான் போய் இந்த முகத்தை பாத்தீங்களா? நான் இவங்கள்ட்ட போய் இங்கிலீஷ்ல போய் டெட்ராசைக்ளின் பென்சிலின் அப்படின்னு பேசினா என்ன இருக்கும்? போகலாம், அவர் என்னமோ பேசிட்டு இருக்காருன்னு போயிடுவாங்க. உங்களுக்கு நெருக்கமான செய்தி உங்களுக்கு புரியாது. ஏன்னா வாழ்க்கைக்கு பயன்படுறதாங்க அறிவு. வாழ்க்கைக்கு பயன்படாத எதுவுமே அறிவில்லை. ஸோ அப்படியெல்லாம் அவங்களோட சேர்ந்தேன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராஜமாணிக்கம்னு பேரு, பெரிய தாடியெல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து நிறைய டிவியில பேசிட்டு இருக்காரு. அவரு பொண்ணு கல்யாணம் பண்றாரு அடுத்த மாசம். அவங்கெல்லாம் எல்லாரும் கூட இணைஞ்சு பணியாற்றினோம். நெக்ஸ்ட் சதுரகிரி, நான் தான் அது. ஆமா, தாடி வளர்த்து எப்படியாவது இந்த மருத்துவத்தை போகணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு அப்படி தவம் இருந்து கொண்டு வந்தோம். இது நடந்து 20 வருஷம் ஆச்சு. என்னென்ன நோய்களுக்கான மருத்துவ முறைகள் அவ்வளவே ஆவணப்படுத்தணும். ஏன்னா எப்பவுமே கேட்பாங்க, டேட்டா கேட்பாங்க, என்ன பண்ணீங்க, எத்தனை மாட்டுக்கு பண்ணீங்க, என்ன பண்ணீங்கன்னு. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, இது எங்க வீட்டு மாடு. முதல்ல எந்த மாட்டுல ஆய்வு பண்ண? ஏன் அது ஒரு யோசனை. இது எல்லாத்தையும் விட முக்கியமான செய்தி, நீங்க சொன்னது எல்லாம் சரிதான். இவர் மாடு வச்சிருக்காரு. இவர் மாட்டுக்கு என்ன நம்பி வந்து இந்த வைத்தியத்தை செய்ய வச்சுட்டாரு. இவரு வெளியில போயிட்ட பிறகு பக்கத்து வீட்டுல ஒருத்தரோ இல்ல அவங்க வீட்டுக்காரமாவோ, என்னையா ஊசி போட்டே சரியாகாம இருக்கு, இவர் வெறும் தடவிட்டு போயிருக்காரு சாயத்தைன்னு சொல்லி நல்ல எண்ணத்துல, நல்லா கவனிங்க, இது ஒண்ணும் இல்லை, இன்னும் 2 ஊசியை கொண்டாந்து போட வைக்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து ஒரு உருண்டையை உருட்டி கொடுத்துட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க. 3 நாள் கழிச்சு மடி நோய் சரியாயிடுது. யாருக்கு கிரெடிட், யாருக்கு சொல்றது, யாருனால சரியாச்சுன்னு சொல்றது? ஊசி போட்டோம். இவர் என்ன சொல்றாரு? இவருக்கு தெரியாது 2 கொடுத்தது. டாக்டர் புண்ணியமூர்த்தி வந்து கொடுத்த மருந்துனால சரின்னு இவர் சொல்லுவாரு. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க? தெரியாதா, இதெல்லாம் வேலை செய்யாது, நாங்க ஊசி போட வச்சோம்ல அப்படின்னுவாங்க. இந்த நாட்டு மருந்து கொண்டாந்து உருண்டை கொடுத்தவ என்ன சொல்லுவாங்க? அதனாலதான் ஆச்சுமா. இதனால கூட ஆகலாம். ஆனா நான் ஏன் அப்படி செஞ்சேன்னா, இந்த மருந்து வேலை செய்தா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா அந்த வேலையே செய்ய வேணாம். இது மட்டும், அது ஸ்டாண்ட் அலோன் மோடுன்னு பேரு. அது ஆரம்பத்தில் 2002 ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை கண்டுபிடிச்சதுனாலதான் இன்னைக்கு இந்த மருத்துவத்தை கொண்டு போய் உலகளாவில் கொண்டு போக முடிஞ்சிருக்கு. அது வேற வழி கிடையாது, அப்படிதான் செய்யணும். அடுத்து பாருங்க, மடி கறந்த பிறகு இப்படி பார்க்கணும், பின்னாடி போய் இப்படி எல்லா இதுவும் சுருங்கி இருக்கணும். அப்படி இல்லைன்னா மடி நோயின்னு அர்த்தம். முழுசும் சுருங்கி மடிப்பு வரணும். சில மாடுகள்ல வராது, ஆனா ஒத்தாப்புல இருக்கும். அப்ப சந்தேகப்பட்டா என்ன பண்ணணும்? அவ்வளவுதான் விஷயம். நெக்ஸ்ட், இந்த படமெல்லாம் போட்டு ஆபீஸ்ல வச்சிருப்போம். வர்றவங்களுக்குலாம் முழுசா வெட்டணுங்கிறது அப்படியெல்லாம் அடையாளம் படுத்தி இதெல்லாம் ஃபிளெக்ஸ் போர்டில் அடிச்சு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கேள்வி. சார், இது வந்து கறக்குறவங்களுக்கு இது ஓகே, கறக்காம கண்ணுக்குட்டிக்கு விட்டுடுறாங்கல்ல, அவங்க எப்படி தடவை விடாம அது முட்டுச்சு காலால உதைச்சுதுன்னா எப்படி தடவுவாங்க? காலை கட்டி தடவணுமா? மாடுனுடைய நலம் முக்கியம் இல்ல, அது கட்டுறதுக்கு வழி சொல்றேன். அதான் என்ன சொல்லணுமா, ஒண்ணே ட்ரெவிஸ் வச்சுங்க, ஒரு க்ளோஸ் அப் ஷாட். நெக்ஸ்ட், இது ஆராய்ச்சிகள், ஆரம்பகட்ட ஆராய்ச்சிகள். நெக்ஸ்ட் லேப் ஆராய்ச்சிகள். அதுக்கப்புறம் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி, சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சி, இது சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் இன்ஃபர்மேட்டிக்ஸ். இதுதாங்க முக்கியம். குஜராத்தில் போய் மே மாதம் இறங்கி இது மாதிரி டாக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு மடி நோயின்னு சொன்னால் 5 நாள் வைத்தியம் பார்த்து சரியாகலை மடி, ஒத்தா ஓப்படியா 2 பேரும் வந்து 2 பக்கம் உட்காந்து கறந்து காமிக்கிறாங்க பாருங்க. அதனால தான் குஜராத்து பால் உற்பத்தியில, புரியுதா? ஆனா அவங்க வீடு கோடிக்கு ஒருத்து வீடு இருக்கு.
இந்த பக்கம் 20 மாடு இருக்கு, அந்த பக்கம் 20 மாடு இருக்கு. யார் வந்து நிக்கிறாங்க? அதுக்கு தான் இந்த படம். நான் போய் அதை வந்து இந்த மடியை தொட்டு பார்க்குறேன், அவங்க வந்து கறந்தது சரியா இருக்கா என்னன்னு அவங்க தான் வந்து பதில் சொல்றாங்க. நெக்ஸ்ட் அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. உடனே அந்த எண்ணிக்கையை பூரா நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டே வந்தோம். நெக்ஸ்ட் இப்போ இந்தியா முழுக்க இத்தனை மாநிலங்கள்ல நாங்கள் போய் இந்த மருத்துவத்தை டாக்டருங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க மூலமா பண்ணையாளருக்கு சொல்லி கொடுக்குறோம். இப்போ இந்த 2 இது வந்து சேருது, வருஷம் வந்துகிட்டே இருக்காங்க வருஷம். நெக்ஸ்ட் அதை வந்து முறையா ஆய்வு பண்ணி ஹைதராபாத்ல இருக்க NDDB லேப்ல கொடுத்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அது அடுத்து அது எல்லாமே ஆராய்ச்சிகள் தான், அது எப்படி இருக்குது என்னங்கிறது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது மஞ்சளை வந்து நீங்க எப்படி வேணா அது ஆராய்ச்சி பண்ணலாங்க. மஞ்சள் பிரிச்சு 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 போனீங்கன்னா கடைசியா ஒரு பொருள் வரும். அது ஒரு மண்ணாங்கட்டிலையும் கரையாது. ஆனா மஞ்சளை தண்ணியில கரையும், பால்ல கரையும். இப்ப நான் வட இந்தியாவுக்கு போனோம்னா இந்த ஜனவரி பிப்ரவரி மாசங்கள்ல எப்பவுமே குளிர் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இரவுல வந்து சொல்லும்போது இந்தியில எப்படி சொல்றது, அது என்னது, கரம் தூத், சூடான பால், தோடா ஹல்தி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சக்கரை, நெகி, முடிஞ்சிச்சா? கொஞ்சோண்டு பால்ல தண்ணியா இருக்கணும், பால் தண்ணி, பால், ஒரு துளி மஞ்சத்தூள், சர்க்கரை இல்லாம குடிச்சிங்கன்னா இந்த தொண்டை கமரெல்லாம் குளிர்காலத்துக்கு நல்லது. ஆனா அதே மஞ்சளை பிரிச்சு மேய்ஞ்சி எடுத்துட்டு வந்து அந்த பொருளை போட்டீங்கன்னா அது கரையாது, எந்த பயனும் கொடுக்காது. கொரோனா சமயத்துல ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலேருந்து வந்த உணவு பட்டியலில் பார்த்தீங்கன்னா காலை 10 மணிக்கு பாலில் இது பார்த்தீங்களா இல்லையா? படிச்சிருப்பீங்க. இது கோமாரி நோய். ஒரு 3-4 பேர் வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க.